அனைவரையும் ஸ்பைசி பாக்ஸ் தமிழுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை ரொட்டி. இது நார்மலாக செய்கிற ரொட்டியை விடவே டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு அதிகமாக பொருள் தேவைப்படாதுங்க. 4 பொருள் இருந்தால் போதும். பெரிய வெங்காயம் 2 எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் காரத்துக்காக மிளகாத்தூள், அப்புறம் உப்பு. அப்புறம் இன்னொரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு. கோதுமை மாவு 2 கப் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நாங்கள் சின்னதாக இருக்கும்போது மைதா மாவு தான் யூஸ் பண்ணி இந்த ரொட்டி செய்வோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு யூஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். ஆனால் மைதா மாவு அவ்வளோக்கா ஹெல்தி இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக மிளகாத்தூள். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகா வாயில் அடிபடும். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்தா போதும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 10 மினிட்ஸ் போதும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா மைதா மாவுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொட்டி மாதிரி கையில் தட்டி போடுறதுக்கு நல்லா வரும். சப்பாத்தி மாவு பதம் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கோதுமை மாவுங்கிறதுனால கையில் கொஞ்சம் ஒட்டும். அதனால நான் வாழை இலையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தட்டி அப்புறம் எடுத்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கையிலேயே தண்ணி நனைச்சிட்டு இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கிற ரொட்டியும் அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வரணும். 2 பக்கமுமே நல்லா திருப்பி போட்டு எண்ணெயில் இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். உங்களுக்கு வேணும்னா தோசைக்கல்லுலேயும் இந்த மாதிரி நிறையா எண்ணெய் விட்டு செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் ராகி மாவுலேயும் செய்யலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கோதுமை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்பைசி பாக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.